ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோரா RA2 இந்த மாடியூல் யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த லோரா மாடியூலில் நம்ம நார்மலாக அப்லோட் பண்ணக்கூடிய கோட் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ டிரான்ஸ்மிட்டருக்கு தனியாக ரிசீவருக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடியூல் போட்டு பின்னாடி பேட்டரி பேக்கப்லாம் வச்சு சார்ஜர் மாடிலாம் வச்சு பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆண்ட்னா வந்து 3 dBi கெயின் செட் பண்ணுற ஆண்ட்னா. ஸோ இந்த ஆண்ட்னாவோட லென்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கீழேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த ஆண்ட்னா வச்சு நான் முதல்ல டெஸ்ட் பண்ணதில் 165 மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிச்சு. டெஸ்ட் 2 என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 மீட்டர் வரைய ரேஞ்ச் வந்து கொண்டு போக முடிஞ்சிச்சு. அது எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை. இந்த டிரான்ஸ்மிட்லையும் சரி ரிசீவர்லையும் சரி நான் வந்து நோடம்சிக்கும் லோரா RA2க்கும் கொடுத்துருந்த பவர் சப்ளை நோடம்சிலிருந்து வரக்கூடிய இந்த ரெகுலேட்டர் 3.3 வோல்ட்லேருந்து வரக்கூடிய பவர் இல்லையா அதை தான் எடுத்து கொடுத்துருந்தேன். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரெகுலேட்டர் நோடம்சிக்கும் லோரா RA2க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன், லோரா RA2க்கு தனியாகவே வந்து 3.3 வோல்ட் SMD டைப் ரெகுலேட்டர் அதை நான் தனியாகவே போட்டு கொடுத்தேன். கோடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி நான் சேஞ்ச் பண்ணது SR ஸ்பெக்டிங் ஃபேக்டர். ஸோ இந்த ஸ்பெக்டிங் ஃபேக்டர்ன்றது டேட்டாவை எவ்வளோ தூரம் ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து அப் டு 12 வரையும் செட் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் ரேஞ்ச் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஸ்பெக்டிங் ஃபேக்டர் 12னு வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணது பேண்ட் வித். ஸோ பேண்ட் வித் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்றதை ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஸோ பேண்ட் வித்ன்றது ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு பெருசாக இருக்குது அப்படின்னா நிறையா லாரி கார்ஸ்லாம் போகும். அந்த லாரி கார்ஸ் எல்லாமே டேட்டா. ஸோ பெரிய ரோடாக இருக்குது அப்படின்னா நிறையா டேட்டா அனுப்பலாம். சின்ன ரோடாக இருக்குது அப்படின்னா கம்மியான டேட்டா அனுப்பலாம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். அப்போ பேண்ட் வித் வந்து பெருசாக இருக்கிறதுக்கும் சிறுசாக இருக்கிறதுக்கும் என்ன இங்கே டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா பெருசாக இருந்துச்சுன்னா உங்களால் தூரத்தை வந்து கம்மியாக தான் அச்சீவ் பண்ண முடியும். சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஹையர் ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பேண்ட் வித்தை கம்மியாக வச்சதுனால என்னால் வந்து ஓரளவு ஹையர் ரேஞ்சை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் பவர். ஸோ இந்த செட் பவர்ன்றது ஒன்றும் இல்லை, லோராவோட டிரான்ஸ்மிட் பவர் தான். ஸோ இந்த லோரா டிரான்ஸ்மிட் பவர் 2லேருந்து 20 வரை செட் பண்ணிக்கலாம். 2ன்னு வச்சிங்க அப்படின்னா லோ பவர் கன்சியூம் பண்ணும், 20ன்னு வச்சிங்க அப்படின்னா ஹை பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் நான் வந்து 20 வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் லோராவுக்கு தனியாகவே வந்து ஒரு ரெகுலேட்டர் போட்டுட்டேன். ஸோ அதனால் நான் வந்து 20 வச்சுக்கிட்டேன். நீங்கள் லோராவுக்கு ரெகுலேட்டர் போடாமல் நோடம்சிலிருந்து தான் கொடுத்துருங்க அப்படின்னா 20 வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா லோரா 20ன்னு வைக்கிறப்ப அதிகபட்சமாக 150 மில்லி ஆம்பியர் வரை எடுக்கும். அதனால் வந்து உங்கள் போர்டுக்கு வந்து PTCO இல்லாட்டி வந்து போர்டு வந்து ரீசெட் ஆகாமல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நோடம்சிலிருந்து பவர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 15, 14, 16 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தனியாக ரெகுலேட்டர் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 20 செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செட் கோட் ரேட் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த செட் கோட் ரேட் 4 அப்படிங்கிறது என்னென்னா பேரிட்டி பிட்டுன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஈஸியாக இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு 4 டிஜிட் டேட்டா இருக்குது. அதோட லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆட் பண்ண டிஜிட் தான் வந்து நான் ஒரு பேரிட்டி பிட்டாக வச்சுக்குவேன். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஒரு டேட்டா அனுப்புகிறப்ப அந்த 4 பிட் டேட்டா அனுப்புது, அதோடு சேர்த்து இந்த ஒரு பிட்டையும் சேர்த்து அனுப்புது. ஸோ 4 பிட் ப்ளஸ் ஒரு பிட்டை சேர்த்து அனுப்புகிறப்ப ரிசீவர் சைடு ஒரு டேட்டா ரிசீவ் பண்ணுறப்ப இந்த பேரிட்டி பிட்டு தான் அந்த பேரிட்டி பிட்டாக நம்ம செக் பண்ணும். ஸோ இங்கேருந்து நான் அனுப்பின பேரிட்டி பிட்டும் அங்கே இருக்க நான் ரிசீவ் பண்ண பேரிட்டி பிட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த டேட்டா தான் அது அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ அந்த பேரிட்டி பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் கோட் ரேட் 4 அப்படின்றது நம்மளோட டேட்டா. 5ன்னு போட்டோம் அப்படின்னா ஒரு பேரிட்டி பிட் ஆட் ஆகும், 6ன்னு போட்டோம்னா 2 பேரிட்டி பிட் ஆட் ஆகும், 7 போட்டால் 3, 8ன்னு போட்டால் 4. ஸோ பேரிட்டி பிட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவோட அக்யூரன்சி கூட்டிகிட்டே போகும். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு எவ்வளோ தான் நாய்ஸ் இருந்தாலும் கரெக்டான டேட்டா வந்து ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் கோட் ரேட் 4ன்றது யூஸ் ஆகும். நீங்கள் செட் கோட் ரேட் 4 ஃபங்க்ஷனுக்குள்ளே 8ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா 4 டேட்டா 4 பேரிட்டி பிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து ரிசீவ் பண்ணுறப்ப கூட நாய்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டான டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே பிளேஸ் தான். ஸோ அதே மரம் அதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிற்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி வந்துட்டு நான் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிட்டேன், ரிசீவரையும் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எரியும் தெரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே நம்ம
பையனை நிற்க வச்சுட்டு நம்ம வந்து தூரமாக போகலாம். ஸோ எவ்வளோ தூரம் எடுக்குதுன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட நல்லாவே கிடைக்கும் சிக்னல். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்குது, சின்னூண்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மரத்துக்கிட்ட சிக்னல் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்குது. கீழேருந்து அங்கே ஒரு 6 அடி இருக்கும், இங்கே கீழேருந்து ஒரு 7 அடி எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அவ்வளோதான். கீழேருந்து ஒரு 6 அடி ஹைட் தான் வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணால் நான் சைடில் வீடியோ போடுறேன். கீழேருந்து ஒரு 6 அடி ரேஞ்சில் ஒரு மரத்தில் வச்சாச்சு. வச்ச பின்னாடி நான் வந்துட்டு ஒரு 700 மீட்டர் தாண்டி போயிட்டேன். ஸோ போன பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து நான் கையில் தூக்கி பிடிக்கிறப்ப நல்லாவே வந்து ஓரளவு சிக்னல்ஸ் கிடச்சிச்சு. இதை தாண்டி இது நம்மளோட ஹைட்டை கூட்டி இருந்தோம் அப்படின்னா, ஒன்றும் மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு 800 மீட்டர் 850 மீட்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து சின்ன அப்கிரேட் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.